கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள் டுவர்ட்ஸ் அவர் ப்ராமிஸ் வேர்ஸ். எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாசிக்க போகிறோம். 3 times ஆஸ் யூஸ்வல். 3 முறை என்னோடு கூட இணைந்து நீங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்குறேன். சங்கீதம் 81:16. சங்கீதம் 81:16. நான் அந்த உங்களுடைய வாக்கு தத்த வசனத்தை மாத்திரம் நான் படிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். முதல் முறை முழுமையுமாய் படித்துட்டு பின்பு 2 முறையும் வெறும் வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் படிக்க. சங்கீதம் 81:16. உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன், உன்னை திருப்தியாக்குவேன், உன்னை திருப்தியாக்குவேன். I will satisfy you, I will satisfy you, I will satisfy you. Can we all close our eyes? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் அப்பா நீர் கொடுத்த ஒரு வார்த்தை, நீர் ஆண்டவரே வாக்கு தத்தமாக இந்த நாட்களில் இந்த புதிய மாதத்தில் கொடுத்த இந்த வார்த்தையின் ஆண்டவரே வெளிப்பாடுகளை அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் பகிர்ந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபித்து எங்கள் இருதயத்தையும் செவியும் அப்பா இந்த வார்த்தைக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம், திறக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் அனுபவமும் சாட்சிகளுமாய் எழும்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் பாருங்களேன். இந்த மாதம் நான் உன்னை திருப்தியாக்குவேன். I would satisfy you, I will satisfy you. பாருங்கள், இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ற வார்த்தை சாதாரணமாக ஒருத்தர் கிடைச்சிடாது. தேவைகள் கிடைக்கப்படலாம், தேவைகள் கிடைக்கப்படலாம். ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபை ஆகிற திருப்தி அடைந்தோம் என்று சொல்லுகிறது அது ரொம்ப கடினமான ஒன்று. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா திருப்தி அடைகிற நிலையை ஒருவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற லைஃப்பை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த வேகமாய் வாழ்கிற இந்த வாழ்க்கை முறை நமக்கு என்ன கற்றுக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கிடைக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்து என் மனதுக்கும் நிரம்பி என் எல்லாமே சரீரத்தையும் தேவைகள் சந்திக்கப்பட்டு மனதும் நிரம்பி இருக்கிற ஒரு தன்மை என்பதே ஒரு திருப்தியின் தன்மை. அந்த திருப்தி என்கின்ற அந்த ஒரு நிலையை ஒரு மனிதன் அடைவது என்பது மிக கடினம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பாருங்கள், பணம் நம்ம பணம் இல்லாதவங்க நினைப்போம் பணம் இருந்துச்சுன்னா திருப்தியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் பணம் இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்து கற்றுக்கணும். பணம் நான் சொல்கிறது பில்லியன் ட்ரில்லியன்லாம் வச்சுட்ருக்கவங்கள சொல்கிறேன். அவ்வளோ பணங்கள் வைத்திருக்கிறவங்களை நீங்கள் பார்த்து கற்றுக்கணும். பணம் திருப்தியை கொடுக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நல்ல ஒரு புகழ் அடைஞ்சிடணும், எப்படியாச்சும் என் வீடியோ 1 மில்லியன் போயிடுச்சுன்னா திருப்தி. ஆமென், நான் எப்படியாச்சும் ஃபேமஸ் ஆகிடணும், ஒரே ராத்திரியில் ஃபேமஸ் ஆகிடணும், அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். திருப்தி ஆகிடுவேன் நான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கொஞ்சம் எடுத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். மிக உயர்ந்த ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க பாருங்கள், ரொம்ப புகழின் உச்சியில் இருக்கிறவங்களை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா அங்கும் திருப்தி இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், இருக்கிறதுலே பவர்ஃபுல் பர்சனாக இருந்தால் என் கையில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி நான் எதை வேணால் பண்ணலாம் என்கின்ற மாதிரி ஒரு காரியம் இருந்துச்சுன்னா திருப்தியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், அதுக்கும் ரெஃபரன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே மிக வல்லமையான பதவிகளை வகுத்த அநேக மனிதர்களை நீங்கள் நோக்கி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த எல்லா கேட்டகரியிலும் பணத்தில் மிகுந்த செல்வந்தர்களாய், ரிச்சா, பில்லியனர்ஸா அப்படி இருக்கிறவங்க, புகழின் உச்சியில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு, சினிமா ஸ்டார்ஸு, பொலிட்டிக்கல் பீப்புள், அதே போல் பவரில் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை வகித்தவர்கள் எல்லாருமே நிம்மதியை தேடினார்கள். ஆமென், உண்மையா இல்லையா சொல்லுங்கள்? பயங்கர பவராக இருக்கிறவன் தண்ணியில் நிறைந்தவனாக இருந்திருக்கணும். ஃபுல்லாக பணம் இருக்கிறவன் அவன் என்ன பண்ணியிருக்கணும், எதையும் தேடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. புகழின் உச்சியில் இருக்கிறவன் நிச்சயமாக திருப்தி அடைந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், என்னை போல் ஒரு புகழ் எதுவும் இல்லை, என் முகம் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னு இருந்திருக்கணும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஊரும் சரி, உலக காரியங்களையும் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பணம் இருக்கிறவனும் எதையோ தேடுறான், புகழ் அடைந்தவனும் எதையோ தேடுறான், வல்லமையும் அதிகாரமும் பதவியும் இருக்கிறவனும் எதையோ தேடிக் கொண்டிருக்கிறான். தட் மீன்ஸ் இஃப் they are looking for something, they are not satisfied. திருப்தி அடைந்தவன் எதையும் தேட மாட்டான். அதுதான் டெஃபினேஷன், ப்ராக்டிக்கல் டெஃபினேஷனாக சொல்லுங்கள். திருப்தியாக இருக்கிறவன் எதையும் தேட மாட்டான். வசனம் போட்டிருக்கு, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் என்ன பண்ணுவானா,
அப்படின்னா அவன் எதையுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எல்லாம் தண்ணியிலே நிறைவுள்ளவனாக இருப்பான். அவன் எதையுமே தேட வேண்டாம், எதையுமே தேடி அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. எது பார்த்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுறது, அவனுக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் தண்ணியிலே நிறைந்தவனாக இருக்கிறான். அதனால் அவன் தேன்கூட்டையை கூட மிதிப்பானான். தேன்கூட்டை இப்போ ஒரு தேன்கூட்டுக்காக உயிரியே பணையை வச்சு ஏறி எடுக்கிறாங்க. ஆனால் திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிச்சுட்டு போயிடுவானான் அப்படின்னு அந்த பைபிளில் போட்டிருக்கு. அப்போ இப்படி பணமும் இப்போ செல்வாக்கும் புகழும் அதிகாரங்களும் இருக்கிறவங்க தேடுறாங்கன்னா they are not satisfied. ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கும்போது அது இருந்தால் ஆகிடும் நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்படி இல்லை. அது வந்தாலும் திருப்தி வருவதில்லை. அது வந்தாலும் நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு போகிறேன்றாங்க, இந்த மலைக்கு என்ன நிம்மதியை தேடுறோன்றாங்க. நிம்மதியை தேடி போகிறோன்றாங்க. இன்னும் ரொம்ப சோகமான காரியம் என்ன, புகழின் உச்சியில் இருக்கிறவங்க, பணத்தை நிறைய சம்பாதித்தவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. என்னப்பா, நிம்மதியே இல்லை. அல்லேலூயா. they are not satisfied. அப்போது இந்த திருப்தி ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும்னா பணமும் கொடுக்காது, புகழும் கொடுக்காது, அல்லேலூயா, அதிகாரமும் கொடுக்காது. அல்லேலூயா. எப்படி தான் ஒரு மனுஷன் திருப்தி அடைய முடியும்? அல்லேலூயா. எப்படி தான் ஒரு மனுஷன் திருப்தி அடைய முடியும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை, ஆண்டவரால் மட்டும்தான் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் திருப்தின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சரீரத்தை அவர் எண்ணத்தில் எடுத்துக்கிறாரு, ஆத்மாவை அவர் கணக்கில் எடுத்துக்கிறாரு, ஆவியை அவர் கணக்கில் எடுத்துக்கிறாரு, சொசைட்டியை அவர் கணக்கில் எடுத்துக்கிறாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை நிரப்புகிறதுனால் அவன் திருப்தி அடைவான். திருப்தி என்ற வேர்டை வந்து மற்றவங்க யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இப்படி யூஸ் பண்ணலாம். நம்ம வேர்ல்டில் திருப்தினா திருப்தியாக சாப்பிட்டோம் நம்ம என்ன சொல்லுவோம், திருப்தி என்ற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவீங்க? திருப்தியாக சாப்பிட்டோங்க அப்படின்னுவோம், திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு. அந்த இடத்துல திருப்தியை யூஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட சில திருப்திகள் இருக்குது. அப்படிப்பட்ட சில திருப்திகள் உலகத்தில் அங்கங்கே இருக்குது. அப்படிப்பட்ட திருப்திகள் எல்லாம் இட் இஸ் பெரிஷபிள். அல்லேலூயா. அதெல்லாம் அழிந்து போகும். அல்லேலூயா. அதெல்லாம் என்ன பண்ணும்? அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட திருப்தி. ஆனால் ஆண்டவர் அழியாமையை குறித்து பேசுகிறார். நான் உனக்கு கொடுக்குற திருப்தி, அல்லேலூயா, இட் இஸ் எட்டர்னல். அது நித்தியமான ஒரு திருப்தியாக, இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். ஆண்டவர் எதை பேசினாலுமே இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுறதில்லை, மறுமையின் ஆசீர்வாதத்தையும் சேர்த்தே பேசுகிறார். இம்மையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், மறுமையிலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அப்போது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அப்படி என்னென்னா, நான் உன்னை திருப்தியாக்குவேன். சரீரத்திற்கு மாத்திரமல்ல, ஆத்மாவையும் கர்த்தர் திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருமே ஆத்மாவுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா யாருன்னா? நோ ஒன் கேன் கிவ் கேரண்டி ஃபார் யோர் சோல். ஆனால் ஆண்டவர் வந்து ஆத்மாவை காக்கிறவராகவும் இருக்கிறாராம், ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவனாக. வசனத்தை எடுத்து படிக்கலாம். Jeremiah 31:25. ஆமென். சங்கீதம் 107:8. Psalms 107:8. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. ஆமென். அல்லேலூயா. அப்போ வசனம் போட்டிருக்கு, ஆத்மாவை திருப்தியாக்குற தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 121 போட்டிருக்கு, அவர் உன் ஆத்மாவை காக்கிறார். ஆமென். அப்படி போட்டிருக்கா இல்லையா? அவர் உன் ஆத்மாவை காக்கிறார். The God will look after your soul. Hallelujah. The God will look after your soul. அவர் பாதுகாக்கிற தேவன் மட்டுமல்ல, அதை திருப்தியாக்குகிறார். ஆத்மா திருப்தி ஆகணும். எத்தனை பேருக்கு இந்த மாதம் எல்லாம் அப்படியே வேறு இடத்துல பார்த்து, அதனால தான் முதல்ல இப்படி ஆரம்பித்தேன். பணத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சம்திங் இஸ் மிஸ்ஸிங், செல்வாக்கை பார்த்தீங்கன்னா சம்திங் மிஸ்ஸிங், பவரை பார்த்தீங்கன்னா சம்திங் மிஸ்ஸிங். அல்லேலூயா. இப்போ நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்தால் உங்களுக்கு தெரியும் யூ ஆர் ஸ்டில் மிஸ்ஸிங் சம்திங். அல்லேலூயா. இல்லாமல் இருக்கிறதுனால இல்லை பாஸ்டர் வந்துட்டால் சரியாயிடும், எல்லாம் இது வந்துட்டால் சரியாயிடும் அப்படி நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்கள் மனது அப்படி சொல்லலாம். நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், அது வந்த பிறகு தான் தெரியும். எஸ் ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங் ஸ்டில். அல்லேலூயா. ஸ்டில் ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். வந்த பிறகு கூட நான் வந்துட்டால் நல்லாயிடும் நினச்சேன், ஆனால் வந்த பிறகு கூட ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு ஆண்டவர் இந்த மாதம் சொல்கிறாரு. நான் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னா உன் ஆத்மாவையும் நான் திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. ஆத்மா திருப்தி ஆகாமல் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். சரீரம் திருப்தி அடைவதால் ஒரு மனிதன் திருப்தி அடைவதில்லை, ஆத்மாவை திருப்திப்படுத்தினால்தான் மனிதன் திருப்தி ஆகிறான். அல்லேலூயா. மனிதன் திருப்தி ஆகிறான். ஆத்மா திருப்தி அடைந்தவன் ஒருவேளை சரீரத்தில் திருப்தி இல்லாமல் இருந்தால் கூட அவனுக்கு ஒரு ஆர்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆர்ட் ஆஃப்
கண்டென்ட்மெண்ட். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ த ஹார்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். உங்களுக்கு வந்து நான் ஆத்மாவை திருப்தியாக்குறதுனால நீங்கள் குறைகளை பார்க்க மாட்டீர்கள், நிறைவாய் பார்த்து நிறைவுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள், திருப்தியான வாழ்க்கையை வாழ்வீங்க. அப்போ ஆண்டவர் மட்டும்தான் கேரண்டி கொடுக்க முடியுங்க, நான் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நான் நீங்கள் சொன்ன நிறைய காரியம் சொன்னேன். இந்த திருப்தி என்கின்ற காரியத்தில் if I say satisfy இதில் பல காரியங்கள் அடங்கியிருக்கு. ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தணும்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கர்த்தர் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சரி பண்ணும். ஒன்றில் மட்டும் நிரப்பிட்டா பத்தாது, நிரப்பிட்டா பத்தாது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. அந்த ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை திருப்தியாகனா குவான்டிட்டி மட்டும் இல்லை, குவாலிட்டியும் முக்கியம், தரமும் முக்கியம், அதுக்கப்புறம் என்னது எண்ணிக்கையும் முக்கியம். தரமும் முக்கியம், எண்ணிக்கையும் முக்கியம். அப்போ ஆண்டவர் திருப்தி நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் இன் எனி திங் தட் சாட்டிஸ்ஃபைஸ் அஸ். எந்த ஒரு காரியம் திருப்தியாகணுன்னாலும் எண்ணிக்கையும் தரமும் இருந்தால்தான் நம்ம திருப்தியாக முடியும். இப்போ பாருங்களேன், நிறையா நல்லா போடுங்கப்பா, ரேஷன் அரிசியை வாங்கி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு தரத்தில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போது அது குவாலிட்டி ஆல்சோ மேட்டர். குவாலிட்டியும் இருக்கணும், குவாலிட்டியான பொருள் மிகுதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அது நம்பர்ஸும் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும். அது நம்ம வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியும் படிக்கும்படியாக கேட்குறேன். Psalms 81:16. பாருங்கள், உசிதமான ஆண்டவர் கோதுமையினால் திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருந்தால் அது வேறு. எந்த கோதுமையை வேணால் கொடுப்பார் ஆண்டவர். லோ கிரேடு வீட்டு கூட கொடுத்துருவார். ஆனால் ஆண்டவர் மென்ஷன் பண்ணிக்கார், ஃபைனஸ்ட் வீட். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஃபைனஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். ஃபைனஸ்ட், பெஸ்ட் ஆஃப் ஆல். ஹல்லேலூயா. ஆண்டவர் திருப்தியாக்குறது சாதாரணமாக இல்லை, உசிதமான கோதுமையினால், ஃபைனஸ்ட் வீட். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுக்குறது சாய்ஸஸ்ட் பிளஸ். நிறைய பேர் பிளஸ் பண்ணுவாங்கள்ல, மே காட் பிளஸ் யூ வித் த சாய்ஸஸ்ட் பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. அப்படின்னா அது கால் சாய்ஸஸ் தான் ஃபைனஸ்ட். ஹல்லேலூயா. இருக்கிறதுலே உனக்கு எது சிறந்ததோ அதை கர்த்தர் உனக்கு கொடுத்து, அதை கொஞ்சமாக கொடுக்க மாட்டார், மிகுதியாக கொடுத்து உன்னை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. ஆனால் அந்த வசனத்தை அழகாக போட்டிருக்கு, உசிதமான கோதுமையாக. தேன் வந்து ஆர்கானிக் தேனே சூப்பர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? கண்மலையின் தேன். ஹல்லேலூயா. கண்மலையின் தேன் இட் இஸ் மோர் தென் ஆர்கானிக். கண்மலையின் தேன் என்றது மோர் தென் ஆர்கானிக். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், அதை மென்ஷன் பண்ணுறாருன்னா ஆண்டவர் காட் இஸ் டாக்கிங் அபவுட் சம்திங். நான் அவனை சும்மா நிரப்ப மாட்டேன், ஏதோ ஒரு காரியத்தை வச்சு மிகுதியை மட்டும் கொடுத்துட மாட்டேன். அது ஹல்லேலூயா தரத்திலும் உயர்ந்திருக்கும், எண்ணிக்கையிலும் உயர்ந்திருக்கும். குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. அப்புறம் தேர் இஸ் அனதர் திங். இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது, பேலன்ஸ். குவான்டிட்டி இருக்கணும், குவாலிட்டி போதுமா? எனக்கு வந்து சக்கரை பிடிக்கும்னு வைங்க. நான் காஃபிலெலாம் நம்மலாம் போயிட்டு மெக்டொனால்ட்ஸ் ஸ்டாஃபெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கிறோம். காஃபியை கேட்டுட்டு 7 சுகர்னு கேட்குறான். அவன் பயந்து போகிறான். 7 சுகரா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு காஃபிக்கு 7 சுகரா அப்படின்றான். நம்மலாம் மெக்டொனால்ட்ஸ் போனால் 7 சுகர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதனால் பாருங்கள், நம்மளுக்குலாம் சுகர் பிடிக்கும். 7க்கு பதிலாக 70 போட்டால் வி நீட் அ பேலன்ஸ். இனிப்பு பிடிக்கும்னு 70 போட்டு குடிக்க முடியுமா? இனிப்பு சரி. காரம் பிடிக்கும் எல்லாருக்கும், நிறைய பேர் காரம் சரமாக சாப்பிட்ணுங்க. இல்லை கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கட்டும்னு, தூக்கலாக இருந்தால் சாப்பிட்ருவீங்களா? காரமே போட்டால் வாயில் வைக்கவே முடியும். அப்போ வி நீட் அ பேலன்ஸ். சாட்டிஸ்ஃபைல குவான்டிட்டி இருக்குது, குவாலிட்டி இருக்குது. தேர் இஸ் அ பேலன்ஸ் டு. ஹல்லேலூயா. குவான்டிட்டி நல்லா இருந்து குவாலிட்டி நல்லா இருந்து பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அகெயின் வி மிஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உண்மையா இல்லையா? சொல்லுங்கள். ஸோ அனதர் திங் இஸ் பேலன்ஸ். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இவ்வளோ இருக்குது. தரமானதை கொடுக்கணும், அதை வந்து என்ன பண்ணும், நிறைவாய் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அதை பேலன்ஸாக கொடுக்கணும். அப்போ தான் ஒரு மனுஷன் சொல்லுவான், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஹல்லேலூயா. ஐ எம் சாட்டிஸ்ஃபை. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துறது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, குவாலிட்டி அண்ட் பேலன்ஸ். ஹல்லேலூயா. நான் உனக்கு அளவாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் நிறைவாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை தரமாக கொடுப்பேன். ஆமீன்னு சொல்கிறீங்களா? எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இருக்கிறது முக்கியம் இல்லை, அது தரமாக இருக்கணும், அது மிகுதியாக இருக்கணும், அது என்ன பண்ணணும், அளவோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மெஷர் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு மெஷர். அவர்கிட்ட சுமுத்திரையான
அதனால் கர்த்தருடைய கருத்தில் என்ன இருக்குங்க? சுமுத்திரையான நிறைக்கல் இருக்கிறது. யூ நோ ஹவ் டு பேலன்ஸ் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. எதை எங்கே கொடுக்கணும், எதை எவ்வளோ அதிகமாக கொடுக்கணும், எதை எங்கே பேலன்ஸ் பண்ணணும் என்பது கர்த்தர் இருந்திருக்கு. உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணவே தெரியாது. நிறையா யோசிப்பீங்க, வந்த பிறகு ஐயோ ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டவர் செய்கிறது செஞ்சால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஆட்டுக்கு ஆளை ஆட்டுக்கு வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். பாருங்களேன், கிரியேஷன் மேட்டர்ஸ். ஏன் கிரியேஷனை மூக்கை இப்படி திருப்பி வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி அயர்லாண்ட்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க கண்ட்ரிலெல்லாம் மூக்கை கொஞ்சம் ஆண்டவர் திருப்பி வச்சுருந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. God knows, hallelujah, how to balance your life. Hallelujah. Balanced life. அதாவது இப்போ டயட்டிஷியன்ஸ் போட்டிங்கன்னா they'll talk about balanced diet. அப்படி தானே? டயட் எப்போ என்ன பண்ணுவாங்க? they talk about balanced diet. Hallelujah. அப்போது குவான்டிட்டி, குவாலிட்டி, மெஷர், பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷன் திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, இவ்வளவு காரியத்தையும் கர்த்தர் ஒரு குழந்தைக்கு அம்மா பார்த்து கொடுக்கறது போல கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அது சரீரத்துக்கு மட்டும் கொடுக்குறாரா? இல்லை, ஆத்மாவுக்கும் கொடுக்குறாரு, சரீரத்திற்கும் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அவர் ஆத்மாவுக்கும் கொடுக்குறார், சரீரத்திற்கும் கொடுக்குறார். only God can satisfy you. Hallelujah. only God can satisfy you. Hallelujah. without God's fullness a man cannot be complete. எபேசியன்ஸ் 3 ஒரு வசனம் இருக்கு. எபேசியர் 3:19. இங்கிலீஷில் ஒரு வெர்ஷன் சூப்பராக இருக்கும். அந்த ஐ திங்க் ஏஎம்பின்னு நினைக்கிறேன். தமிழ் படிங்க. அதாவது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஆண்டவருடைய ஃபுல்னஸ், ஹல்லேலூயா, மேக்ஸ் அ மேன் கம்ப்ளீட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கம்ப்ளீட்டாக மாறணும் அப்படின்னா கம்ப்ளீட்னஸ் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவார். ஹல்லேலூயா. இப்போ திருப்தி ஆகிறது என்ன சொல்லுங்கள்? யூ ஷுட் பி கம்ப்ளீட். எனிதிங் தட் இஸ் இன்கம்ப்ளீட் வில் நாட் பிரிங் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு புள்ளி மிஸ் ஆனால் கூட, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு புள்ளி மிஸ் ஆனால் கூட நான் என்ன சொல்லுவோம்? சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஹல்லேலூயா. something is missing. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய நிறைவு ஒரு மனுஷனையும் மனித வாழ்க்கையையும் குடும்பங்களையும் நிறைவாக்கும். only God can, hallelujah, bring that completeness in any man's life. ஒரு மனித வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருடைய நிறைவை கொடுத்து நம்மளை கம்ப்ளீட்டாக மாற்ற விரும்புகிறார். அடுத்தது there is another aspect in satisfaction. முதல்ல குவான்டிட்டி, குவாலிட்டி, அப்புறம் பேலன்ஸ். அதிலே பேலன்ஸ் அன்றைக்கி சொல்லலை, பேலன்ஸ். அடுத்தது ஃபுல்னஸ் அண்ட் அபண்டன்ஸ் போட்டிருக்கீங்களா? நான் வந்து ஃபில்லிங் அண்ட் ஓவர் ஃப்ளோயிங் போயிட்டேன். அடுத்தது ஃபுல்னஸ் அண்ட் அபண்டன்ஸ். ஹல்லேலூயா. அடுத்து there is another aspect called filling and overflowing. ஹல்லேலூயா. திருப்தியாக இருக்கணும்னா குறைவு நிறைவாகணும். முதல்ல பேசிக்கான ஒரு காரியம், குறைவு நிறைவாகணும். ஒரு பாத்திரம் எம்டியாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? அந்த பாத்திரம் முதல்ல நிரம்பணும். ஆனால் திருப்தி என்கின்ற நிலை வரணும்னா நிரம்புவது மாத்திரமல்ல, நிரம்பி வழியணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இப்போ தான் இந்த சமீபத்தில் இந்த பிரசங்கம் பண்ணேன்னு நினைக்கிறேன் நான். லூக்கா பேதுரு மீன் பிடிக்கிற போட்டை பற்றி அந்த உதாரணம் தான் சரியான உதாரணமாக இருக்குன்னா மறுபடியும் அதை நான் பேசுகிறேன். லூக்கா 5 இல்லையா? லூக் 5 அதனுடைய எண்டை நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஒருத்தங்க படிங்க. லூக்கா 5:2 நினைக்கிறேன். 5:2 and 6. கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். 3 சிஸ்டர். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த படகு எப்படி இருந்துச்சுங்க? ஹல்லேலூயா. It was an empty boat. Hallelujah. It was an empty boat. உங்களுக்கெல்லாம் அந்த காரியம் தெரியும். ராம் முழுவதும் வலை வீசியும் பீட்டருக்கு ஒரு மீனும், ஃபிஷர்மேனுக்கு, ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேனுக்கு he couldn't catch one fish. ஒன்றுனா அப்போனா சிங்குலரில் ஒரு மீன் கூட கிடைக்கல. கொஞ்சம் மீன் இல்லை, ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்போ தட் போட் வாஸ் அன் எம்டி போட். ஹல்லேலூயா. அப்போ இந்த நிலை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிலைக்கு போனோம் அப்படின்னா, ஒரு எம்டி போட்டு காலியான படகுல இயேசு ஏறுறாரு. அந்த படகு சீமோனுடைய படகாக இருந்தது. அந்த படகு வெறுமையான படகாக இருந்தது. எவ்வளோ நாள் ட்ரை பண்ணால்? நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி, ராம் முழுக்க ட்ரை பண்ணி அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. இட் வாஸ் அன் எம்டி போட்.
boat. Hallelujah. இப்போ இந்த நிலையிலேருந்து 6வது வசனம் படிங்க சிஸ்டர். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாருங்க, ஹல்லேலூயா. இது திருப்தியின் அளவை நோக்கி, அதாவது ஃபில்லிங் மட்டும் இல்லை, ஓவர்ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னார். எங்கேருந்து எங்கே கொண்டு போயிருக்கார் பாருங்க. ஏதோ கொஞ்சம் மீன் பிடிச்சான், நிறையா மீன் பிடிக்க வச்சார் அப்படி இல்லை. ஒரு மீன் கூட அகப்படலை. வெறுமையான படகு. இந்த வெறுமையான படகு இப்போ 4 வசனம் 5 வசனம் தள்ளி என்னவா மாறுது அப்படின்னா, வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இன்னும் நீங்கள் அடுத்த வசனம்லாம் படித்தா ஒரு போட் ஃபுல்லாக பத்தலை, 2 போட். ஹல்லேலூயா, 2 போட். ஹல்லேலூயா. அப்போ ஃபில்லிங் அண்ட் overflowing, filling and overflowing experience. Hallelujah. ஆனால் அதுக்கு முன்னாடி பீட்டர் gave his boat to God. ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட கொடுக்காம யூ cannot experience filling and overflowing life. நிறைய வேலையில் ஆசை இருக்குதுங்க, ஆனால் கொடுக்கறதுக்கு மட்டும் மனசே வராது. ஆமாம், கொடுக்கறதுக்கு மட்டும் மனசே வராது. நிறைய இந்த 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 ஃபில்லிங் அண்ட் ஓவர்ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய காரியங்கள் எனக்கு மனதுக்கு ஞாபகம் வருது. அந்த எலைஜா பாருங்கள், 1 Kings 17 படிக்க வேண்டாம். 1 Kings 17 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இது இருக்குது, இந்த சம்பவம் இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், எலைஜா என்ன பண்ணுறான், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் சாரிபாத் என்கின்ற ஊருக்கு போ, சீதோனில் இருக்கிற சாரிபாத் என்கின்ற ஒரு ஊருக்கு போ. அங்கே என்ன பண்ணுறான், ஒரு விதவை, அந்த விதவை சொல்கிறாங்க, விதவை கிட்ட முதல்ல தண்ணி கேட்குறாரு. தண்ணி எடுத்துகிட்டு வர போகும்போது கூடவே கொஞ்சம் அப்பத்தையும் சுட்டு கொண்டு வான்றாரு. யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து யாருன்னா தண்ணியே கொடுக்க மாட்டோம். நம்ம தண்ணி அப்படியே வரும்போது கொஞ்சம் ஒரு பிரியாணி ஒரு பிளேட்டில் போட்டு கொண்டு வா. அவங்க நிலைமை என்ன தெரியுமா, வாட் இஸ் த சினாரியோ, அங்கே என்ன தெரியுமா சினாரியோ, காசே இல்லை, சாப்பாடுறதுக்கே வழி இல்லை. நான் லாஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டிகிட்டு மாவு, கொஞ்சம் ஒட்டிகிட்டு எண்ணெய், 2 சொட்டு எண்ணெய் தான் இருக்குது. அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு அடுத்த நாளைக்கு சாப்பாடு இல்லாதனால செத்து விடலாம். ஏன்னா ஊரில் பஞ்சம், மழையே இல்லை பாருங்கள், மழையே இல்லை, பஞ்சம் மிகுதியாக இருக்கிற டைமில் எலியா போய் தண்ணி கேட்குறாரு. ஷி வாஸ் ஸோ கிரேஷியஸ். இந்த மாதிரி சூழ்நிலையில் டென்ஷனாக இருப்போம் நம்மளாம் தான். பீட்டர் வாஸ் ஸோ கிரேஷியஸ். நான் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த சினாரியோ. பீட்டருக்கு படகுல எம்டி போட், நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த அம்மாவோட சூழ்நிலையும் யோசிச்சு பாருங்கள். சாக போகிற சூழ்நிலைனா என்ன டென்ஷனாக இருந்திருப்பாங்கல்ல. கையில் ஒன்றும் இல்லை தான், லாஸ்ட்டு மீல் சாப்பிட்டு சாக போகிறோம். உங்கள் கிட்ட ஒரு ஆள் வந்தா நீங்கள் எல்லா முகத்தையும் காமிப்பீங்க. இப்படிலாம் ஒரு முகம் இருக்கா, யூ வில் see the true color. என் ட்ரூ கலரை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொல்லுவாங்க சில பேர். ஹல்லேலூயா. எல்லா கலரையும், வானவில்லின் எல்லா வண்ணங்களையும் போல எல்லா முகத்தையும் நீங்கள் காமிச்சிருப்பீங்க. ஏன்னா சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலைங்க, சாதாரண சூழ்நிலையில், சாகிற சூழ்நிலையில் ஒருத்த வந்து தண்ணி கேட்குறான்னா அவன்கிட்ட மூஞ்சி காமிக்காமல் இருப்பீங்க. அவங்ககிட்ட ரொம்ப ப்ளீஸிங்காக பேசுவீங்க, நிச்சயமாக பேச மாட்டீங்க. ஒருத்தர் நைட்டு ஃபுல்லாக ஃபிஷர்மேனாக இருந்தோம், நைட்டு ஃபுல்லாக மீன் வலையை போட்டு ஒரு மீன் கூட அகப்படலைன்னு உடம்பும் சோர்ந்து போய் மனசும் சோர்ந்து போய் வரான். ஹல்லேலூயா. அவங்கிட்ட ஆண்டவர் படகை கேட்குறாரு. ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி சாப்பிட்டு சாக போகிற அம்மா கிட்ட தண்ணியை கேட்டது இல்லாமல் ஒரு அடையை சுட்டு கொண்டு வா அப்படின்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. நான் உங்களுக்கு பேலன்ஸாக கொடுப்பேன், குவான்டிட்டியாக கொடுப்பேன், குவாலிட்டியாக கொடுப்பேன். பிகாஸ் ஐ நோ திஸ் ஒன்லி. இதுதான் அவங்கள வந்து என்ன பண்ணும், திருப்திப்படுத்தும். திருப்தி என்றால் எனக்கு என்ன அளவு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் திருப்தி இல்லை. யூ ஹாவ் டு ரெஃபர் டு த வேர்ல்ட் சிஸ்டம். இந்த உலகத்தை கொஞ்சம் நோக்கி பார்த்தீங்கன்னா அது திருப்திப்படுத்தவில்லை என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இப்போ நான் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும், நான் எப்படி கொடுக்க முடியும் என்று எனக்கு தெரியும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் உங்களை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் படகை கொடுத்தா தான் கர்த்தர் அதை ஹல்லேலூயா எம்டியிலேருந்து ஓவர்ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையை கொடுத்தா தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமையிலிருந்து திருப்தி அடைந்த வாழ்க்கையாய் மாற்ற முடியும். உங்கள் சூழ்நிலையை கொடுத்தா தான் கர்த்தர் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாய் திருப்பி ஜெயமாய் மாற்றி உங்களை திருப்திப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார், கிவிங்கை சொல்லி கொடுக்குறார். முதல்ல என்கிட்ட கொண்டு வா, நீயே வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காத. ஹல்லேலூயா. கிவ் இட் டு மீ. ஹல்லேலூயா. கிவ் இட் டு மீ, கிவ் இட் டு மீ. அப்படி தான் பாருங்கள், அழகான ஒரு பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு 100 வயசுக்கு அப்புறம் பிறந்துச்சு, ஐசக். ஆண்டவர் அவனை கேட்குறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. அவனை கேட்குறாரு. ஹல்லேலூயா. இந்த கேட்குற இடம் எல்லாமே கொஞ்சம் கடினமான இடம். சில டைம் நம்ம வந்து சாதகமாக இருந்தால் கொடுப்போம். பாஸ்டர் ஒரு 100,000 சம்பாதிக்கிறேன், கொடுக்குறேன் சர்ச்சுக்கு 100 யூரோ அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கொடுக்குறேன் சர்ச்சுக்கு ஒரு 100 யூரோ அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை உங்களுடைய கிவிங்கை வந்து உங்களுடைய ஓவர்ஃப்ளோயிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில் கொடுப்பியா, இல்லாமையில் கொடுப்பியா? இந்த ஒரே ஒரு காசு போட்டால் பாருங்கள். பைபிள் இஸ் டீச்சிங் அபவுட் கிவிங். ஹல்லேலூயா. பைபிள் இஸ் டீச்சிங் அபவுட் கிவிங்.
அந்த ஒரே நிறைய பேர் பார்க்குறாரு, நிறைய பேர் காணிக்க போடுறாங்க. அந்த ஒரே ஒரு காசு போட்ட அம்மா வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவ தான் இருக்கிறதுலே சூப்பராக போட்டா அப்படின்றார். ஏன்னா அவள் உள்ளதில் போட்டாலாம். அவகிட்ட காசு இல்லை. நம்ம கணக்கு பார்த்து போடுறது அப்படி இல்லைங்க. இருக்கிறதில் அல்லேலூயா கர்த்தருக்கு கொடுக்கணும். என் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். அந்த விதவையின் சூழ்நிலை பாருங்கள், சாகிற சூழ்நிலை. ஆனால் தீர்க்கதரிசி கேட்குறாரு, தண்ணியும் வேணும் அடையும் வேணும். ஷீ இஸ் எக்ஸ்பிளைனிங். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அந்த படிச்சிருக்கலாமே. அந்த டைம் ஆயிடுச்சு, வேகமாக படிச்சிருங்க ஸ்டெஃபன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். பிரைஸ் எல்லாம். அப்பொழுது அவன் எழுந்து அது அடுத்தது 2 வசனம் கழிச்சு படிங்க. அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி அடுத்த வசனம் படிங்க சார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடிமாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லி. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் கேட்கல. அல்லேலூயா. அவர் தண்ணி கேட்குறாரு, அப்புறம் ஒரு அடை கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, அப்பா நீ தண்ணி கேட்டால் ஓகே, நான் எங்கள் சூழ்நிலை தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கிற, எங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதை நான் என் பையன் சாப்பிட்டு சாகலான் இருக்கிறோம், அதுக்காக 2 விறகு தான் பொறுக்கணும். பார்த்தல, ரொம்ப விறகு கூட பொறுக்கலை. அது போட்டு சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்சம் விறகு தான் நான் பொறுக்கினேன், அது அவ்வளோதான் சுட முடியும், அவ்வளோதான் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொன்ன பிறகும், இல்லை நீ முதல்ல எனக்கு கொடு, அப்புறம் நீ செய்யறதில் எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஏன் சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ ரொம்ப கடினமாக ஒரு தீர்க்கதரிசி போய் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தணும்? ஒய் ஜீசஸ் எம்டியான போட்டை அவனை திரும்ப கூப்பிட்டு, அவன் எத்தனையோ பேர் மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, அவங்க போட்டெல்லாம் பயன்படுத்தாமல் இவன் போட்டை பயன்படுத்தணும். அது இல்லாமல் அவனையே என்ன பண்ண, நைட்டு ஃபுல்லாக வலை வீசியிருக்கான், திரும்பவும் இவருக்கு ஒர்க் பண்ணணும் வேறு ஜீசஸ்க்கு, இவருக்காக போட்டை செலுத்தணும் அவன். அல்லேலூயா. ஃபிசிக்கலாக அவன் ஒர்க் பண்ணணும், அவனுடைய உடமையும் கொடுக்கணும். அல்லேலூயா. God is demanding something to satisfy you this morning. அல்லேலூயா. ஆண்டவர் டிமாண்ட் பண்ணுறாரு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே பிடிக்கும், திருப்தி எல்லாருக்குமே பிடிக்குங்க, திருப்தி எல்லாருக்குமே பிடிக்கும். கர்த்தர் தான் உங்களை திருப்திப்படுத்துகிற தேவன். நான் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின இடங்களில் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கற்றும் கொடுக்கிறார். அல்லேலூயா. He is demanding something today. அல்லேலூயா. Are you ready to give? அல்லேலூயா. என்னை நான் கொடுக்க முடியுமா? என் சூழ்நிலையை நான் கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. அப்போ தான் you will see abundance. அப்போ தான் you will see abundance. அப்போ தான் you see overflowing experience. overflowing experience இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. overflowing எக்ஸாம்பிள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அல்லேலூயா. நிரம்பி வடிக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு குழந்தைக்காக 100 வருஷம் காத்திருந்தான், அந்த குழந்தைய கேட்குறாரு. ரொம்ப கஷ்டமான டிமாண்ட் தான். இந்த எலைஜா கேட்கறது கூட கஷ்டமான டிமாண்ட் தான். அந்த அம்மா அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கல, திரும்ப குடு எனக்குன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. எதுக்கு கேட்குறாரு? ஏன் இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் God is demanding this to give you the satisfaction experience. Hallelujah. 6ஆம் வசனத்தில் படித்தோம், அவன் படகு நிரம்பி வழிந்துச்சு, அவன் வலை நிரம்பி கிளியத்தக்கதான் மீன் இருந்துச்சு. ஒரு போட்டு நிரப்பலை, ஒரே ஒரு போட்டு தான் கொடுத்தான், அது காலியான போட்டு, வெறுமையான படகு. ஆனால் ஆண்டவர் திருப்பி கொடுக்கும்போது அது நிறைவுள்ள படகாய் ரெட்டத்தனையாக கொடுத்தாரு பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை he was willing to offer his boat. Not only his boat, he was willing to offer his service also to sail the boat. அந்த போட்டை செலுத்துவதற்கு அவன் ஃபிசிக்கலாகவும் அவனை கொடுத்தான். அல்லேலூயா. அவனுடைய உடமையும் கொடுத்தான். எத்தனை பேர் அப்படி கொடுக்க போகிறீங்க? எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் எல்லாருக்கும் தான். ஆனால் when God speaks to something, you have to take heed to the word of the Lord. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் எல்லாருக்கும் தான். இது இவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுப்பேன் இல்லை. கர்த்தர் நீ பேசியிருக்காருன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும், ஒரு ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் கூட தான் அந்த வாக்கு தத்தம். உன்னை திருப்தி ஆக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார். பட் எங்கெல்லாம் இந்த ஓவர்ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அங்கெல்லாம் there was a demand too. அங்கே ஒரு டிமாண்டும் இருந்துச்சு. அந்த டிமாண்ட் எதுக்குன்னா, என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லைப்பா, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. என்னை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு டிமாண்ட் வாஸ் தேர். இன்றைக்கி நிறைய வேலைகளில் we think logically, நம்ம லைஃப்பை அமைச்சிக்கிற விதம், நம்ம பிளான் பண்ணுற விதம், டெசிஷன் மேக்கிங், அநேக லாஜிக்கலாக திங்க் பண்ணி வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் இன் யுவர் லைஃப். லாஜிக்கல் திங்ஸ் மே கிவ் யூ நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸஸ். நீ ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் சில வெற்றியை பார்க்கலாம், நேச்சுரல் விக்ட்ரி. அல்லேலூயா. இயற்கையாக கிடைக்கிற வெற்றியை பார்க்கலாம். நீ ரொம்ப சூப்பராக குடும்பத்தை நடத்துகிறவனாக இருந்தால் சில காரியங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணலாம். அதெல்லாம் நேச்சுரல். பட் ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் நேச்சுரல். ஆமீன் சொல்லுங்கள். பிப்ரவரி எத்தனை பேருக்கு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்? God is demanding something. Hallelujah. எம்டினஸ்லேருந்து
abundance. Emptinessலேருந்து overflowing experience that brings satisfaction into my. Can we all stand to our feet? Hallelujah. இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு, கொடுப்பீங்களா? எத்தனை பேர் கண்ணில் முடியும்? உங்ககிட்ட பேசுகிறாரு, நான் நம்புகிறேன். எனக்கும் திருப்தி அடைஞ்ச வாழ்க்கை வேணும். இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங், எனக்கு இது இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஏதோ ஒன்று இல்லைன்னா மிஸ்ஸிங், அப்படி தானேங்க? 99 இருந்து ஒன்று இல்லைன்னா மிஸ்ஸிங்காக இல்லையா? யூ கேனாட் சே ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு பிகாஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் ஒன். யூ ஆர் மிஸ்ஸிங் ஒன். உங்கள் லைஃப்பில் அப்படி எதனா மிஸ் ஆகுதா? இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறேன் நான். பட் மேக் ஷுர், லார்ட் ஐ வாண்ட் டு கிவ் மை செல்ஃப். நானும் எனக்கு உண்டதும் கத்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஈவன் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டிமாண்ட். என் சூழ்நிலையில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த டிமாண்ட்னாலும் பரவாயில்ல, நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்கள். காட் வில் ஃபில் யுவர் போட். காட் வில் ஃபில் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. அந்த கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், லார்ட் ஐ கிவ் மை செல்ஃப். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை, எனக்குரியதையும் நான் உனக்கு கொடுக்குறேன், என்னையும் கொடுக்குறேன், எனக்குரியதையும் நான் கொடுக்குறேன் ஆண்டவரை. ஃபில் மீ. என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஈவன் இஃப் ஐ மிஸ் தட் ஒன் திங், அந்த ஒன்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். 99 உங்களுக்கு இருக்குது, ஒன்று தான் இல்லை. ஆனால் அந்த ஒன்று நிமித்தமாக மனசு சங்கடப்படுது பாருங்கள். அந்த ஒன்று நிமித்தமாக திருப்தி என்கின்ற அனுபவம் எனக்கு இல்லை பாருங்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்கல. பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி ஒன் திங். ஒன்றே ஒன்று தான் இல்லை என்கிட்ட. 99 இருக்குது என்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அந்த ஒன்றையும் கொடுத்து 100%. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து எப்படி அறுவடை செஞ்சானா 99% இல்லைங்க, 100%. God is talking about 100%. ஆமேன்னு சொல்லுங்களேன். God is talking about 100%. You don't have to miss one thing or two thing or three thing. ஒன்று தான் குறையுது, 2 தான் குறையுது, கொஞ்சம் தான் பரவாயில்ல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக பேசுகிறார், நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க 100% எக்ஸ்பீரியன்ஸ்? ஹல்லேலூயா. 100 மடங்கு. ஹல்லேலூயா. 100 மடங்கு. நோ லேக்கிங் லைஃப். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேட ஒரு நன்மையும்னா 100%. குறைவுபடாதுன்னு சொல்ல, ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் 100%. 100%. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் 100%. 100%. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் கண்ணில் மூடி ஒப்பு கொடுத்து உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுக்குரியதை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக இந்த மாதம் கர்த்தர் உங்களை நிரப்புவார். 100%. Natural will turn into supernatural to give you this experience, satisfactory experience, satisfaction. Shakalama shanti andar